ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வானவில் வேலைவாய்ப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்குது. நிறைய நண்பர்களுக்கு தங்களோட பெயரை ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு தெரியாமல் இருப்பாங்க. ஓட்டர் ஐடி கார்டை எப்படி டவுன்லோடு செய்கிறதுன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் NVSPன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே ஒரு ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ பார்க்குறது தான் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், சர்ச் யுவர் ஓட்டர் லிஸ்ட் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து 3 வெரைட்டிஸில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிடலாம். அதாவது சர்ச்சின் எஃபிக்ஸ் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம், இன்னொன்று வந்து டீட்டெயில்ஸ் வச்சு சர்ச் பண்ணலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். இதில் ஸோ 3 டைப்பாக வந்து இதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றா எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ எஃபிக்ஸ் நம்பர் போட்டுக்கோம். எஃபிக்ஸ் நம்பர் கிளிக் பண்ண உடனே எஃபிக்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க. எந்த உங்களோட ஓட்டர் ஐடியில் பழைய ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஓட்டர் ஐடியோட எஃபிக்ஸ் நம்பர் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கம் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவை போட்டுட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் உங்கள் நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். இல்லாட்டா உங்களோட டீட்டெயில்ஸ் வராது. இன்கேஸ் உங்களது ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வராது. ஸோ அப்படியே செகண்ட் ஒன்று ஆப்ஷன் போகலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் டீட்டெயில்ஸ். உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு இது சர்ச் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் இருக்கும். அதில் வந்து நம்ம எந்த ஸ்டேட்ன்றதை தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டா உங்கள் நேமு, உங்களோட நேம் பழைய ஓட்டர் ஐடியில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா உங்கள் நேமாவே டைப் பண்ணுங்கள். நார்மலாகவே உங்கள் நேமை டைப் பண்ணுங்கள். உங்கள் நேம் என்னவோ அதை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஃபாதர் நேம் கேட்குறாங்க, ரிலேஷன் நேம் கேட்குறாங்கல்ல, அதில் உங்கள் ஃபாதர் நேமை டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபாதர் நேம் என்னவா இருக்குமோ அது ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இங்கிட்ட வந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அதில் வந்து உங்களோட மந்த்து, டேட்டு அண்ட் இயர் 3மே மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஜெண்டர் கேட்குறாங்க. நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. ஸோ மேல்னா மேல் செலக்ட் பண்ணுங்கள், ஃபீமேல்னா ஃபீமேலை செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை இங்கே செலக்ட் பண்ணுங்கள். நான் சென்னைன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட அசம்பிளி கேட்குறாங்க. உங்களோட அசம்பிளி எதுவோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்ஸாவை கீழே போங்க டைப் பண்ணிவிட்டு பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை சர்ச் பண்ணிங்கன்னா இதுலேயும் உங்கள் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்க, தொலைஞ்சு போயிடுச்சு, கிடைக்கல ஓட்டர் ஐடினா இந்த டீட்டெயில்ஸில் இதில் வந்துடும். தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரில் சர்ச் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி மெத்தட் தான். ஸ்டேட்டில் போயிட்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்க. நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு தான், தமிழ்நாடே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை இந்த காலத்தில் வந்து டைப் பண்ணுங்கள். ஃபுல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட கேப்ஸா வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க, கேப்ஸா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்ஸாவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் போட்டுட்டு திரும்பி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் இதுலேயும் வரும். ஸோ இந்த 3 டைப்பில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஓட்டர் ஐடி நம்ம சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. அடுத்து வந்து ஓட்டர் ஐடி டவுன்லோடு பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ திரும்பி ஹோம் பேஜுக்கு வாங்க. ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா பாருங்கள், எபிக் நம்பர் டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எபிக் டவுன்லோடில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும், பேஜஸ்க்குள்ளே போயிடும். இது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபிக்ஸ் நம்பர் கேட்குறாங்க. இதில் உங்களோட எஃபிக்ஸ் நம்பர் போடுங்க. என்ன நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் போடுங்க. போட்டுட்டு ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் சர்ச்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இதில் போட்டு நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு நீங்கள் ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடியா வந்து லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓட்டு இப்போ கரண்ட்டாக இருக்க லிஸ்ட்டில் இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வாங்க. டவுன்லோட் எலக்டரல் ரோல்னு டாப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஸ்டேட்டு கேட்குறாங்க. நம்ம ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக 2026 இருக்குது, அதை எடுத்துக்கும், மேனுவலாக எடுத்துக்கும். அடுத்து இது பாருங்கள், தமிழ்நாடு 2026 ரோல் டைப் கேட்டிருக்காங்க.
அதில் வந்து எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் 2026 இதை கொடுத்துக்கங்க. கொடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஓட்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. அடுத்து அசம்பிளி கேட்டிருக்காங்க. அசம்பிளி வந்து உங்களோட அசம்பிளி எந்த அசம்பிளியோ அந்த அசம்பிளியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஓட்டர் ஐடி வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம தமிழ் கொடுத்துக்கலாம். தமிழ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஸ்கூல் நேம் வரிசையாக வந்துடுது பாருங்கள். எந்தெந்த ஸ்கூலில் வந்து போலிங் ஸ்டேஷன் இருக்கிறது வரிசையாக வந்துடுது. அதில் நமக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஸாவை நம்ம டைப் பண்ணிக்கலாம். கேப்ஸா வந்து என்ன கேப்ஸா போட்டிருக்காங்களோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த ஸ்கூலோட எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அதில் போயிட்டு உங்களோட ஓட்டர் லிஸ்ட்டு நீங்கள் உங்களோட உங்கள் நேமை வந்து அதில் இருக்கான்றதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.